ஏய் சீசர் இழுக்காது இப்படி வா சீசர் ஏய் சீசர் சீசர் இங்க வா ஹலோ போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார் ஆமாம் சொல்லுங்க சார் இங்கே நியூ பீச்சில் உள்ள சவுக்கு தோப்பில் 2 டெட் பாடி கிடக்கு சார் எங்க சார் இங்கே தான் சார் நியூ பீச்சில் இருக்க சவுக்கு தோப்பு சார் அங்கே சுற்றி முற்றி இருக்க எதையும் தொடாமல் தள்ளியே இருங்க நாங்கள் வர்றோம் சரிங்க சார் சார் என்னையா ஃபாரன்சிக் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு சார். வெட்டு சங்கர குத்தின கத்தியில குண்டுமணியோட கைரேகை இருக்கு சார். குண்டுமணி ரத்தம் இருக்கிற கத்தியில யாரோட கைரேகை இல்லை சார். அந்த 4 பேர் சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்களே, என்னையா பண்ணீங்க? ஆமாம் சார், அந்த 4 பேர் கஷ்டம் தான் சார் இருக்கானோ. ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சார். ரயில்வேல ஒர்க் பண்ணுற ஃபிளாக் மேன் ஒருத்தன் சார். அங்கே குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற போதாவில் ஒருத்தன் சார். அப்புறம் அங்கே குதிரை பிடிக்க வந்த குதிரைக்காரன் ஒருத்தன் சார். சரி, அந்த 4 பேரும் தனித்தனியாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் தனித்தனியாக வச்சு விசாரிச்சுக்கலாம். எஸ் சார். சார் பேர் அருள் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். தினமும் ஊரில் இருக்க எல்லா கம்பெனியும் வேலை தேடிட்டு மதியம் வந்து பீச்சில் உட்காந்துருவோம் சார். அப்படி என்ன உட்காந்தப்போ தம்பி ஒரு சின்ன உதவி தம்பி. உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மயக்கம் மட்டும் விழுந்துட்டார் தம்பி. அவரை என்னால் ஒண்டியாக தூக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா தூக்கிடலாம் தம்பி. உள்ளேண்ணா? ஆமாம் தம்பி, வாங்க போகலாம். உள்ளதான் தம்பி. அது இருக்கட்டும், பாக்கெட்டில் இருக்க செல்லு பர்ஸு எல்லாத்தையும் எடு. இது எடுறா 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 எடு. பர்ஸரா அண்ணா போடா. அண்ணா கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா போடா. அண்ணா அண்ணா போ கொடுத்துருங்கண்ணா. அண்ணா போடா. திரும்பி பார்க்க போடா. எங்கடா மாதவா? பின்னாடி வந்துட்டு இருக்காப்லண்ணே. எங்கடா இங்கே வந்த? போடா.
யாரா குண்டுமணி அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெட்டண்ணா விடண்ணா பார்த்துக்கலாம். யாரா அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா விட. வர வழியில் பணத்தையும் மொபைலையும் பிடிக்கிட்டாங்கண்ணா. இவ்வளோ காசு இருக்கப்ப அந்த சில்ட்டை பற்றி நோட்டு போதாடா? நான் ஒன்றும் எடுத்துட்டு வரலட்டண்ணா, சும்மா சொல்லிட்டு கொடுத்துட்றா, விட விட்டுறேன். கொடுத்துட்றா. அண்ணா பர்சுண்ணா. பர்ஸ்லாம் ஒன்றும் நான் எடுத்துட்டு வரட்டண்ணா, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன் விட்டண்ணா. பார்த்தா கொடுத்துட்றா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு மொபைல் பர்ஸை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். அடுத்த ஆளை கூப்பிட்டு விடியா? பேர் மாதவன் சார். நியூ பீச் ரோட்டில் ரயில்வே ஃப்ளாக் மேலே வேலை பார்க்குறேன் சார். அன்றைக்கி வழக்கம் போல் மார்னிங் டியூட்டி போயிட்டு இருந்தேன் சார். நான் மாதவா போகிறேன் வரேன், ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேன்றா. மணி, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். சவுக்கூரில் வெட்டன்னு உட்காந்துருக்காரு, உன்னை கூட்ட சொன்னவா? ஆஹா, என்னால் வர முடியாது மணி, வேலை இருக்குது. ட்ரெயின் வர ரிட்டர்ன் ஒரு டைம். என்ன ஒட்டுறியா மாதவா? 11 மணிக்கு போன வண்டி திரும்ப ரிட்டர்ன் 1 மணிக்கு தான் வரும். போன மாதம் நடந்த மாரி இந்த மாதம் நடந்துரும் பார்த்துக்க. அது மட்டும் இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக உன் வேலை போயிடும். நான் உள்ளே போனேன், அடுத்த 10 நிமிஷத்தில் நீ உள்ளே இல்லை, அடுத்த வண்டிக்கு நீ கொடி காட்ட முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயந்து திரும்பி உள்ளே போனப்போ தான் சார் அவனுக்கு இறந்து கிடந்தானுங்க. அவங்கள சுற்றி நிறைய பேர் நின்றுருந்தாங்க சார். ஏண்டா 2 பேரை கொலை பண்ணது இல்லாமல் அங்கேயே போதை போட்டு படுத்து தூங்கியிருக்க? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. அப்புறம் என்னடா உனக்கு சவுக்கு தப்பில் வேலை? ஐயா பார்த்த வரைக்கும் சொல்லிடுறேன் ஐயா. ஓய், இவன் எங்கடா இங்கே வந்தான் போதாவாளா? கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன குண்டுமணி வெட்டே, உங்களுக்கு தான் வாழ்க்கை. சரக்குத்து குண்டுமணி இந்தாடா ஊத்துறா. இந்தா கொடு. உங்கள் 2 பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே. டெய்லியும் தான் பார்க்குற? இல்லை இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி. ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நான் எவ்வளோ போதையில் இல்லை, இதோட நல்ல போதையில். அந்த போதைக்கு வந்தால் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகம் வந்துருச்சு. 6 மாதம் முன்னாடி அங்கே என்ன நடந்தது? ஐயா போதையில் மறந்துட்டேங்க ஐயா. சம்பவத்தை அன்னைக்கு எவ்வளோ போதையில் இருந்தனோ அந்த போதையில் இருந்ததே சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். சில நேரம் மேய்ப்பு முடிஞ்சு குதிரைங்க வீடு திரும்ப சார். அப்போ நாங்கள் பிடிக்க போவோம். பா 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 பா. அங்கே என்ன பார்த்த? அங்கே 2 பேர்த்தோ ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருந்தான் சார். அந்த 2 பேர் இவனுங்களா பாரு? ஆ ஆ ஆ ஆ ஆமாம் சார், இவனு தான் சார். ஆ ஏய் எந்திரு. அந்த 2 பேரும் ஒருத்தன் மாட்டிட்டு இருந்தான்னு சொன்னில்ல, அந்த ஒருத்தன் இவனா பாரு?
சார் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்னயா? வெட்டு சங்கரும் குண்டுமணி மாதவனை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் சார். அந்த டார்ச்சர் தாங்க முடியாத மாதவன் 2 பேரையும் கொண்டிருக்கான் சார். சூப்பர்யா. அப்புறம் என்ன சார், மாதவனை 2 தட்டு தட்டி வாக்குமூலம் வாங்கிடலாம்ல சார். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டியா, முதல்ல ஒரு ஃபுல் சரக்கு சொல்லியா. சார் இப்போ சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்தது? ஐயா உங்கள் முன்னாடி உட்காந்து குடிச்சதுல போதையா இல்லையா? அந்த மிச்சம் உள்ள சரக்கையும் கொடுத்தீங்கன்னா தாயோட பிள்ளையா ஞாபகம் வந்துடுயா. கொடுத்துடியா? இந்தா சார் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு சார். 6 மாதத்துக்கு முன்னாடி வெட்டு சங்கரும் குண்டுமணியும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு சவுக்கத்தோப்புல போயிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ரேப் கேஸ் ஃபைல் அடியா? ஆமாம், இறந்து போன எஸ்ஐ ஜெயராமன் தானே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது? ஆமாம் சார். இன்வெஸ்டிகேஷனில் வேறு யார் கூட இருந்தா? நம்ம 8 செந்தில் இருந்தாப்ல சார். செந்தில் கூப்பிட்டு விடுங்க. ரேப் பண்ண யாரும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த பொண்ணோட பாடி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தங்கி இந்த அனாவசியத்துக்கு கொடுத்துட்டாச்சு சார். அந்த 6 மாதம் முன்னாடி அந்த ரேப் கேஸில் எதுவும் க்ளூ கிடச்சிதாயா? க்ளூ எதுவும் கிடைக்கல சார். பாடி தூக்கி கடலில் போட்டிருக்கானோ சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் நம்மளுக்கே தெரிஞ்சது ரேப் பண்ணி கடலில் போட்டிருக்கானுங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், எஸ்ஐ ஜெயராமன் சாருக்கு அடிக்கடி அவர் அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்துட்டு இருந்துச்சு சார். இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் ஜெயராமன் சார் இந்த நம்பரை ட்ரேசர் பண்ண சொன்னார். நாங்கள் ட்ரேசர் பண்ணி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல சார். சார் ஒரு விஷயம் சார். டேய் நீங்கடா வந்த போடா சார் அன்னைக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது 2 பேர் இல்லை சார், 3 பேர் சார். போடா. அந்த பொண்ணை 3 பேர் கடத்திட்டு போனாங்கன்னு இல்லை, அந்த 3வது ஆள் இவனா பாரு. சார் இவன் தான் சார். சொல்கிறோம் சார் 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 சொல்கிறோம் சொல்கிறோம் சுமார் 6 மாதத்துக்கு முன்னாடி வெட்டு சங்கரும் குண்டுமணி ஆட்டோவில் போனாங்க சார். எனக்கு எதுவும் வித்தியாசமாக பட்டுச்சு சார். அன்னைக்கு வழக்கமாக போகாத இடத்துலலாம் அந்த ஆட்டோ போயிட்டு இருந்தது சார். நான் வெட்டு குண்டுமணி காலை ஒழுங்கா கட்டுங்கடா. செத்து போச்சுடா. கண்ணை பார்த்துட்டே செத்து போச்சுடா. தூக்கி போட்டு போயிடலாம். அவனுக்கு 2 பேரும் போலீஸ்ல தப்பிச்சிட்டானுங்க சார். நான் மட்டும் விசாரணையில் மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியாக நானும் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் ஒரு நாள் நான் குண்டுமணி. அதான்
சரி மாதவா, இந்த வெட்டன் அடிக்கடி வந்து அந்த பொண்ணு என் கண்ணை பார்த்துக்கிட்டே செத்து போச்சு, அந்த பொண்ணு என் கண்ணை பார்த்துக்கிட்டே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல வாங்க. அப்புறம் நேற்று நான் சாவ போறேன்டா குண்டுமணி. என் கண்ணை பார்த்துட்டே அந்த பொண்ணு செத்து போணுச்சுல்ல, அது சுற்றி சுற்றி வருதுடா. நேற்று ஒத்த ரோட்டில் போயிட்டு இருந்தானா, போகட்டண்ணா, சும்மா பேய் அதுன்னு ஏதாவது சும்மா கதை விட்டு. பேய் இருக்குடா குண்டுமணி. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பரிகாரம் தேட போறேன்டா. இப்போ என்ன பண்ணணுங்கிற? நான் தான் அந்த பொண்ணை கற்பழிச்சேன்னு போலீஸை சரண்டர் ஆக போறேன்டா. தப்பு பண்ணது நம்ம 3 பேர். நாளைக்கு மாதவனை வர வச்சு சக்கு தப்பில் வச்சு பேசி முடிச்சுக்கலாம். சரி, நாளைக்கு சவுத்தப்பில் பார்த்துக்கலாம். வேற மாதிரி போயிட்டு தெரிஞ்சுக்கோ. இல்லை மதம், நான் சரண்டர் ஆக போறேன். கேள்வி விட்டனே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை விட்டனே. நீ பாட்டில் போய் உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னென்ன யார் இல்லை குண்டுமணி, சரண்டர் ஆயிடுறேன் குண்டுமணி. சொன்னாலும் உனக்கு புரியாதா? சரண்டர் ஆயிடுறேன் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் சரண்டர் ஆயிடுறேன். ஏய் குண்டுமணி, பார்த்துக்க. கடைசியை விட்டு புரிஞ்சுக்கிட்டான் சார். அப்புறம் ஒரு வழியாக போலீஸ் ஸ்டேஷன் போகலன்னு சொல்லிட்டான் சார். அதோட நானும் கிளம்பி வந்துட்டேன். சத்தியமாக அவனுக்கு 2 பேரும் நான் கொலை பண்ணல சார். அடி சார் சார் ஏண்டா அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணது இல்லாம சத்தியமா நான் கொலை பண்ணல வேற சொல்லுவியா? யோ எழுதிய கேஸ் நான் சொல்றேன். வெட்டு, குண்டுமணி, மாதவன் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டானுங்க. அதுல வெட்டு கில்ட்டி ஆயிட்டான். எங்க அவன் போயிட்டு போலீஸ் அப்ரூவ் ஆடணுன்ற பயத்துல குண்டுமணி வெட்ட போட்டான். எங்க குண்டுமணி போயிட்டு அப்ரூவ் ஆடணுன்ற பயத்துல மாதவன் குண்டுமணியை போட்டான். இதாய கேஸ். ஓடி எஃப்ஐஆர். இவ்வளோ நாள் எவனை நிரபராதின்னு நினச்சோமோ அவனே இப்போ குற்றவாளி ஆகிட்டான். சில நேரத்தில் 99% குற்றவாளின்னு சந்தேகப்படுற ஒருத்தனை இந்த போலீஸ் புத்தி 1% நிரபராதின்னு நினைக்க தோணும். 99% நிரபராதின்னு நினச்சிட்டு இருக்க சில பேரை அந்த மிச்சம் இருக்க 1% குற்றவாளின்னு சந்தேகப்பட தோணும். இந்த கேஸ்லையும் அப்படி தான். திரும்பி ஒரு நாள் என்னையா அந்த சொத்து மேட்ரு பணம் வாங்க சொன்ன வாங்கியாச்சா? சார் எனக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை சார். கோச்சிட்டு பேக் எடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். அந்த டென்ஷனில் வாங்க மறந்துட்டேன் சார். என்னையா சொன்ன? சார் எனக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை சார். அந்த டென்ஷனில் வாங்க மறந்துட்டேன் சார். யோ அந்த ரெட்டை கொலை கேஸ் ஃபைல் அடியா? யோ நீ அந்த அனாத ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த பொண்ணோட ரிலேஷன் யாராவது இருக்காங்களா பாரு. சார் என்ன சார் ஆச்சு? அன்னைக்கு குண்டுமணி வெட்டு சங்கர கொல்லுன்ற மோட்டிவ்ல தானே இருந்திருப்பான். அப்புறம் ஏன் சம்மந்தம் இல்லாமல் அருள்கிட்ட போய் அவன் பிக் பாக்கெட் அடிக்க போகிறான்?
ஓகே தேங்க்யூ சார். சொல்லியா? சார் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா தான் சார் இல்லை, ஒரு அண்ணன் இருந்திருக்கான் சார். யோ அவன் நம்மளை ஏமாத்திட்டாயா? பையா நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். கடைசியா அந்த 99% அந்த 1% ஜெயிச்சிடுச்சு. ஹலோ அண்ணா. எங்கடி இருக்க? அண்ணா நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். நான் கடத்தூர்ல தாண்டி இருக்கேன். இங்க ஒரே கூட்டமா இருக்கு. நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? அண்ணா நான் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டிருக்கேன். ஆட்டோ ஏற போகிறேன். நான் கடத்தெரு வந்துட்டு கூப்பிடுறேன். சரிடி நான் வெயிட் பண்றேன் வா.